வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இர்ஃபான் ஃப்ரம் இடிஜிலிமெண்டர். இந்த வீடியோஸ் உங்களுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் பர்சனலாகவே ரொம்ப பேர் எங்கிட்ட கேட்டிருந்தீங்க, பேபேல் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி அது மூலமாக ரிசீவ் பண்ணுற பணத்தை எப்படி விட்ரா பண்ணலாம்னு கேட்டிருந்தீங்க. இலங்கையை பொறுத்தவரையில் பேபேல் மூலமாக நீங்கள் பணத்தை சென்ட் பண்ண முடியும், பட் ரிசீவ் பண்ணுற பணத்தை விட்ரா பண்ண முடியாது. இதுக்குரிய காரணம் என்ன பார்த்துட்டு நாங்கள் அப்டேட் இல்லைன்னு தான் சொல்லலாம். பிகாஸ் பேபேல் பேமெண்ட் வந்து ஒன் ஆஃப் த செக்யூர் பேமெண்ட் இன் த வேர்ல்டு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேபேல் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி அது மூலமாக ரிசீவ் பண்ணுற பணத்தை எங்கள் பேங்க் கார்டு மூலம் லிங்க் பண்ணி எப்படி விட்ரா பண்ணுறங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நவ் லெட்ஸ் டைவ் இன் த வீடியோ. ஓகே, இப்போ நாம் வந்து பேபேல் பிளாட்ஃபார்மில் இருக்கோம். பேபேல் பிளாட்ஃபார்மில் சைன் அப்புங்கிறத கிளிக் பண்ணிக்கிறோம். இதுக்கு எப்படி போகிறோன்னு பார்த்தீங்கன்னா www.paypal.com போய்த்து சைன் அப்புங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ சைன் அப்புங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு விண்டோ உங்களுக்கு கிளிக் ஆகும். ஸோ இந்த மாதிரி விண்டோ கிளிக் ஆகிட்டு போகிறது நாங்கள் இதில் லொக்கேஷனை சேஞ்ச் பண்ண முடியும். இதில் இப்போ ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், கீழே ஒரு ஐக்கன் இருக்குது, பிளாக் ஐக்கன். அதை கிளிக் பண்ணி நாங்கள் வந்து இதோட லொக்கேஷனை வந்து பிலிப்பைன்ஸை நான் வந்து மாற்றிக்கொள்ளணும். ஏன்னு சொன்னால் ஸ்ரீலங்கா பொறுத்த இல்லை, இது சப்போர்ட் இல்லை. அதை சுற்றி நாங்கள் வந்து இதை வந்து பிலிப்பைன்ஸுக்கு மாற்றிக்கொள்ள இயலும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து www.paypal.com/ph கொடுங்க. பார்த்தீங்கன்னா பர்சனல் அக்கௌண்ட், பிஸ்னஸ் அக்கௌண்ட். ஸோ பிஸ்னஸ் அக்கௌண்ட் நாங்கள் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் பண்ணுவோம். ஏன்னு சொன்னால் நாங்கள் பிஸ்னஸ் அக்கௌண்ட் தான் இன்னைக்கு கிரியேட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மை ப்ரைமரி யூஸ் ஆஃப் பேபேல்னு இருக்கிறோம். அந்த இடத்துல போத் ஆஃப் எபோவ்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஐ எம் லுக்கிங் டு அக்செப்ட் த பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் ஒன் மார்க்கெட் பிளேஸ் ஆர் ஃப்ரீலான்ஸ் பிளாட்ஃபார்ம்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அண்ட் மை எஸ்டிமேட் மந்த்லி சேல்ஸ் வெளியும் பார்த்து மோர் தென் 4 million பிலிப்பைன்ஸ் வந்து கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பண்ணுவோம். இப்போ வந்து உங்களோட இமெயில் ஐடி ஒன்று கேட்கும். ஸோ நீங்கள் பேபேல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கு ஒரு இமெயில் ஐடி ஒன்று கிரியேட் பண்ணிப்பீங்க. ஸோ அந்த இமெயில் ஐடியை இங்கே வந்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள் வந்து. ஸோ பேபேல் நீங்கள் யூஸ் பண்ணதுனால தான் இந்த இமெயில் வந்து கண்டினியூஸாக வச்சுக்கொள்ளுங்க வந்து. இது உங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் ஆகும். ரைட், இப்போ வந்து இமெயில் ஐடி என்டர் பண்ணது போகிற வந்து உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ இந்த பாஸ்வேர்டு வந்து 8 characters பாஸ்வேர்டு கொடுங்க வந்து. ஸோ பாஸ்வேர்டு வந்து எப்பயுமே வந்து வெரி ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு ஆகிக்கணும். நம்பர்ஸ், லெட்டர்ஸ், கேரக்டர்ஸ், சிம்போல்ஸ் இந்த மாதிரி வர மாதிரி வந்து பாஸ்வேர்டை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அப்படி கிரியேட் பண்ணால் தான் வந்து பேபேலில் வந்து உங்களோட பாஸ்வேர்டு வந்து எக்ஸெப்ட் பண்ணும். இப்போ வந்து பிஸ்னஸ் கண்டெக்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் கேட்கும், உங்களோட லாஸ்ட் நேம் கேட்கும். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் நேமை வந்து என்டர் பண்ணுங்கள். ரைட், அதுக்கப்புறம் உங்களோட லாஸ்ட் நேமை என்டர் பண்ணுங்கள். இப்போ வந்து என்டர் பண்ணதுக்கு பிறகு கீழே பாருங்க வந்து பிஸ்னஸ் டீடைல்ஸ் வந்து கேட்கும். பிஸ்னஸ் டீடைல்ஸ் உங்களோட கம்பெனி நேம் என்ன, உங்களோட கம்பெனி நேம் வந்து இந்த பிஸ்னஸ் டீடைல்ஸ் கீழே கொடுங்க. அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இங்கே வந்து +63ங்கிறது வந்து பிலிப்பைன்ஸ் நம்பரில் இருக்கிறது. நாங்கள் இங்கே வந்து +94ங்கிறத கிளிக் பண்ணி ஸ்ரீலங்கா நம்பரை கொடுக்கணும் வந்து. ஏனெனி நாங்கள் வந்து பிலிப்பைன்ஸில் இருக்கிற ஸ்ரீலங்கனுங்கிறதுக்குரிய ஆதாரம் தான் அது வந்து. அதனால வந்து நாங்கள் வந்து ஸ்ரீலங்கனை கொடுத்து இப்போ அட்ரஸுக்கு வந்து கூகுளில் போயிட்டு பிலிப்பைன் ஷாப்புங்கிறத கிளிக் பண்ணி ஸோ பிலிப்பைன் ஷாப்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்க சார். நாங்கள் வந்து அட்ரஸ்க்கு வந்து கொடுக்க வேண்டியங்கிற அட்ரஸை வந்து நாங்கள் இந்த கூகுளில் வந்து சர்ச் பண்ணிக்கொள்ள. நீங்கள் கூகுளில் இது பிலிப்பைன் ஷாப்னு டைப் பண்ணுங்கள். அப்படி பெட்ரோல் என்ன சரி உங்களுக்கு எது அட்ரஸ் எடுக்க வழியாக இருக்கோ அதை எடுங்க. ஸோ நாங்கள் பிலிப்பைன் ஷாப்னு டைப் பண்ணதாக வந்து கூகுளில் வந்து பிலிப்பைன் ஷாப் வந்து ஒன்றாகுது. ஸோ இதில் வந்து இருக்கிற டீட்டெயில்ஸை நாங்கள் வந்து காப்பி பண்ணி பேப்பரில் கேட்குற வந்து ஃபார்முக்கு வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஓகே, இதுதான் நாங்கள் இப்போ சர்ச் பண்ணிக்கிற வந்து பிலிப்பைன் அட்ரஸ் வந்து. ஸோ இந்த பிலிப்பைன் அட்ரஸில் பார்த்தீங்கன்னா மெட்ரோ மெனிலா பிலிப்பைன்ஸ். ஸோ இந்த அட்ரஸில் வந்து மெட்ரோ மெனிலாங்கிறது ப்ரொவைன்ஸ் வந்து. ஸோ இங்கே ப்ரொவைன்ஸை பார்ப்போம் வந்து, எங்கள் டீட்டெயில்ஸை ப்ரொவைன்ஸை பார்ப்போம் வந்து மெட்ரோ மெனிலாங்கிறத வந்து நாங்கள் கிளிக் பண்ணி அதை கொடுப்போம் வந்து. ஸோ ப்ரொவைன்ஸ் வந்து மெட்ரோ மெனிலா. இப்போ பார்ப்போம் வந்து சிட்டி ஓர் என்ன முனிசிபாலிட்டி. ஸோ மக்காட்டிங்கிறது ஐ திங்க் ஸோ வந்து ஒரு சிட்டியாக இருக்கும் வந்து சிட்டி. ஸோ பிலிப்பைன்ஸ் சிட்டி வந்து. ஸோ சிட்டிங்கிற இடத்துல வந்து நாம் வந்து மக்காட்டிங்கிறத வந்து ப்ரெஸ் பண்ணுறோம். இப்போ ஜிப் கோட் வந்து. ஸோ இந்த ஜிப் கோட் வந்து மக்காட்டி கூகுளில் போய் மக்காட்டி ஜிப் கோட் அடித்தாலும் நீங்கள் எடுக்கலாம். அப்படிலாம் நாங்கள் பார்க்குற இந்த டீட்டெயில்ஸில் வந்து அதில் வந்து ஜிப் கோட் 1016ங்கிறது வந்து அதில் ஜிப் கோட். ஸோ அதை காப்பி பண்ணி வந்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து அது அட்ரஸை கொடுக்க வேண்டி வரும். ஸோ இதுக்குரிய அட்ரஸ் என்ன, இந்த பிலிப்பைன்ஸ் அட்ரஸ் லைனுங்கிற இடத்துல வந்து பிலிப்பைன்ஸ் அட்ரஸ் நாங்கள் வைப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1223 அன்டோனியோ அர்னியாஸ். ஸோ இது வந்து இதில் அட்ரஸ் வந்து இதை காப்பி பண்ணி வந்து அட்ரஸ் லைனுங்கிற இடத்துல வந்து கொடுப்போம், பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ டிஸ்ட்ரிக்ட் பேங்க் இதெல்லாம் ஆசிட்டிஸ் இருக்கிற மாதிரியை விட்டுட்டு கரன்சியை நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுவோம் வந்து US டாலர்ஸுக்கு வந்து கரன்சி சேஞ்ச் பண்ணுவோம். பிலிப்பைன்ஸும் கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து US டாலருக்கு வந்து நாங்கள் கரன்சியை சர்ச் பண்ணுவோம். இப்போ வந்து சர்ச் பண்ணிவிட்டு
நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சரியாக இருக்கணும் ஒரு முறை செலக்ட் பண்ணி பாருங்க. ஃபோன் நம்பர், ஸ்ரீலங்கன் ஃபோன் நம்பர். ஸோ எல்லாம் கொடுத்தாங்க. இப்போ எக்ரி பண்ணுவோம் வந்து. ஸோ எக்ரி வந்து இந்த விண்டோ ஓப்பன் பண்ணணும். இப்போ வந்து டிஸ்கிரைப் யுவர் பிஸ்னஸ்னு வரும். ஸோ என்ன வகையான பிஸ்னஸ் நீங்கள் செய்ய போகிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இண்டிவிஜுவலா, சோல் ப்ரொப்ரைட்டரா, இல்லை ஸோ இண்டிவிஜுவல் சோல் ப்ரொப்ரைட்டர் கிளிக் பண்ணணும். ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ். ஸோ உங்களோட ப்ராடக்ட் வந்து என்ன வகையான ப்ராடக்ட் நீங்கள் செய்ய போகிறீங்க? க்ளோதிங்கா, ஷூஸா, இல்லை வேறு என்ன? நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ட்ரக்ஸ் அண்ட் ஃபார்மசூட்டிக்கலுங்கிறத செலக்ட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ நீங்கள் என்ன பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகிருக்கோ அந்த பர்சன் நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் கிளிக் பண்ணி கொடுக்கையில வந்து. ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரக்ஸ் ஸ்டோர்ஸ் அண்ட் ஃபார்மசிஸ் கொடுக்குறேன். ஸோ பிஸ்னஸ் யூஆர்எல், இந்த பிஸ்னஸ் யூஆர்எல்ங்கிற இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு வெப்சைட் இருந்தால் அந்த வெப்சைட்டோட நேமை வந்து நீங்கள் கிளிக் பண்ணலாம். இது வந்து ஆப்ஷனல். இருந்தால் மாத்திரம் நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து உங்கள் வெப்சைட் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணிடலாம். ரைட். இப்போ வந்து டேட் ஆஃப் பர்த் கேட்கும்போது உங்களோட டே, மந்த், இயருக்குரிய டேட் ஆஃப் பர்த் கொடுங்க வந்து. நேஷனாலிட்டி வந்து நான் வந்து பிலிப்பீன்ஸுங்கிறத வந்து கொடுக்குறேன் வந்து. ஸோ நான் பிலிப்பீன்ஸுங்கிறத கொடுக்குறதால வந்து ஐடென்டி டாக்குமெண்டேஷன் வந்து டிரைவிங் லைசன்ஸை கொடுக்குறோம் வந்து. ஸோ நீங்கள் நேஷனாலிட்டி ஸ்ரீலங்கன் செலக்ட் பண்ணால் வந்து நேஷனல் ஐடென்டி கொடுக்கிறேன் வந்து. ஸோ நான் இங்கே வந்து பிலிப்பீன்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதனால டிரைவிங் லைசன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணால் இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் டைப் பண்ணிடுவீங்க. கேபிட்டல் டி, 2 letters, dash, இன்னும் 2 letters, dash and 6 letters. ஸோ இந்த ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் டிரைவிங் லைசன்ஸை வந்து கொடுங்க வந்து. ஸோ இதுதான் நம்பர் கொடுக்கணும்னு அவசியம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு தேவையான நம்பரை நீங்கள் செலக்ட் பண்ணணும். பட் டிரைவிங் லைசன்ஸுங்கிற இடத்துல வந்து இந்த இடத்த வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ரைட். ஸோ பிலிப்பைன்ஸ் கொடுக்கும், டிரைவிங் லைசன்ஸ்ங்கிற கொடுக்கும். இப்போ ஹோம் அட்ரஸ்ங்கிற இடத்துல வந்து சேமஸ் பிஸ்னஸ் அட்ரஸ், நாங்கள் ஏற்கனவே கொடுத்த அந்த பிலிப்பைன்ஸ் அட்ரஸ் வந்து சேமாக எடுக்கிறது நான் டிக் பண்ணுறோம். ஓகே. இங்கே இம்பார்ட்டன்ட் விடயம் என்னன்னு சொன்னால் கொடுத்து சப்மிட் பண்ண தான் இது. ஸோ இங்கே வந்து நேஷனாலிட்டி நீங்கள் பிலிப்பைன்ஸும் கொடுக்கலும் ஸ்ரீலங்கன்னு கொடுக்கலும். ஸ்ரீலங்கன்னு கொடுத்தா நீங்கள் பிலிப்பைன்ஸில் உள்ள ஸ்ரீலங்கன்னா தான் இது கணக்கு எடுக்கும். ஸோ நீங்கள் ஸ்ரீலங்கன்னு கொடுத்த கட்டாயம் உங்களோட வந்து டிரைவிங் லைசன்ஸ் சரி உங்களோட நேஷனல் ஐடென்டிட்டி நம்பரை இங்கே என்டர் பண்ண வேண்டி வரும். ஸோ நான் பிலிப்பைன்ஸ்னு கொடுத்ததால வந்து டிரைவிங் லைசன்ஸை கொடுத்துக்கிறோம் வந்து. பிலிப்பைன்ஸ் டிரைவிங் லைசன்ஸ் ஃபார்மேட்டுக்கு தான் நாங்கள் கொடுத்துக்கிறோம் வந்து. ஸோ நீங்கள் வந்து ஸ்ரீலங்கன் கொடுத்தா பிரச்சனை இல்லை. நேஷனாலிட்டி ஸ்ரீலங்கன் கொடுத்தா கட்டாயம் வந்து உங்களோட நேஷனல் ஐடென்டிட்டி ஸ்ரீலங்கன் நேஷனல் ஐடென்டிட்டி கொடுங்க வந்து. ஓகே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இதை கொடுத்து நாங்கள் வந்து சப்மிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து விண்டோட ரைட் யூ வெல்கம் டு பேபிள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது இந்த செட்டிங்ஸ் போயிட்டு ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி நாங்கள் சில அப்டேட் பண்ண வேண்டியது. ஸோ இப்போ எங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி பாருங்கள். இந்த சைடில் இமெயில், இதில் அப்டேட், இந்த அப்டேட்டை கிளிக் பண்ணி இமெயிலில் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்டேட் இமெயில் கொடுத்து இங்கே இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இமெயில் வந்து உங்களோட மெயிலுக்கு வந்து இமெயில் வந்து கன்ஃபார்ம் பண்ண சொல்லி. ஸோ ஆக்டிவேட் திஸ் அக்கௌண்ட் ஒரு மெயில் அனுப்பிக்கும். ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து அதை ஆக்டிவேட் பண்ணிச்சா உங்கள் இமெயில் வெரிஃபிகேஷன் வந்து முடிஞ்சு. இப்போ வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டை கேட்கும் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டை உங்களுக்கு கொடுத்து கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, அதே மாதிரி நீங்கள் வந்து செட்டிங்ஸ் போய்த்து ஓகே அக்கௌண்ட் போய்த்து மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணுங்க. இந்த மாதிரி இதில் இருக்கிற எல்லா வெரிஃபிகேஷனையும் வந்து நீங்கள் செஞ்சு கொள்ளுங்க வந்து. இப்போ மொபைலில் அப்டேட் பண்ணுங்க. மொபைலில் வந்து பாருங்கள் ஹோம் நிற்கும், அதை வந்து மொபைலுக்கு கொடுத்து வந்து அப்டேட் பண்ணி கொள்ளுங்க. ஸோ இதெல்லாம் என்ன செய்யறோம்னு சொன்னால் உங்களோட வெரிஃபிகேஷனை வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் நான் இந்த டீட்டெயில்ஸ்லாம் நாங்கள் இங்கே கொடுத்துட்டுக்கிறோம் வந்து. இதில் உள்ள அனைத்து டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் இதை பண்ணுங்கள். வெரி இம்பார்ட்டன்ட் என்னன்னு சொன்னால் வந்து நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு டீட்டெயில்ஸ், நான் இப்போ செக்யூரிட்டி கொஸ்டினை கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் இங்கே கொடுக்குற செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் அதில் ஆன்சர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் இதில் கொடுக்குற அனைத்து டீட்டெயில்ஸும் வந்து ஒரு இம்பார்ட்டான இடத்துல வந்து நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா வந்து இந்த அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆகினீங்கன்னு சொன்னால் உங்களோட அக்கௌண்ட்டை ரீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த இதெல்லாம் வந்து தேவைப்படும். ஸோ இதில் கொடுக்குற அனைத்து டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து ஒரு இடத்துல அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுங்க. நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்களோ அனைத்து டீட்டெயில்ஸையும் அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட். ஸோ இதெல்லாம் நாங்கள் இப்போ வந்து அப்டேட் பண்ணுறோம். ஓகே, இப்போ ஃபைனல் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் பேங்க் கார்டை லிங்க் பண்ணோம். இங்கே பாருங்கள் சம்மரின்ற ஒரு இடத்துல கிளிக் பண்ணி ஓகே சம்மரி கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு விண்டோ உங்களுக்கு ஓப்பன் பண்ணும். இப்போ செட்டிங்ஸ் போங்க. இப்போ இதில் பாருங்கள் அக்கௌண்ட் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க வந்து மணி பேங்க்ஸ் அண்ட் கார்ட்ஸ்னு ஒரு லிங்க் பண்ணு, அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து லிங்க் அ கிரெடிட் கார்டு. ஸோ இந்த கிரெடிட் கார்டை லிங்க் பண்ணி கிளிக் பண்ணுங்க. இதில் வந்து உங்கள் கார்டு வந்து என்ன டெபிட் பேஸ்ட் கார்டா டெபிட் கார்டாங்கிற வந்து கொடுத்து வந்து
உங்கள் கார்டை வந்து நீங்கள் லிங்க் பண்ணிடலாம். ஸோ லிங்க் பண்ணதுமே ஒரு கோடை உங்களோட பேங்க்குக்கு அனுப்புவாங்க வந்து அந்த பேங்க்குக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணி வந்து இதில் உள்ள டீட்டெயில்ஸ் சகல டீட்டெயில்ஸை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னு பார்த்துக்கணும். ஸோ இது தான் பேபல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வந்து உங்களுக்கு நீங்கள் ரிசீவ் பண்ணுற பணத்தை வந்து ஸ்ரீலங்காவில் வித்ட்ரா பண்ண வாய்ப்பு கிடைக்கும். That's for today and thanks for watching this video and மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.